இஸ்லாத்திலே இருக்கின்ற மிக மிக தூய ஒரு கடமை தொழுகை. 5 நேரமும் ஒருவன் பள்ளிக்கு வருகின்றான், அவன் உள்ளம் சுத்தமாகின்றது. இந்த தொழுகை மானக்கேடான கெட்ட விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்கின்றது. எனவே ஈமானியத்தான இஸ்லாத்தில் கூறப்பட்ட விடயங்களை இந்த வாலிபனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அதன் ரீதியாக அவன் வளர்க்கப்படுகின்ற பொழுது அந்த இளைஞன் கெட்ட விடயங்களை விட்டும் தூரமாகின்றான். எமது பிள்ளைகளை நாங்கள் கிளாஸுக்கு போனையான்னு கேட்கும், எத்தனை மணி கிளாஸ், இத்தனை மணிக்கு போனையா, அத்தனை மணிக்கு போனையான்னு கேட்கும். ஆனால் அல்லாஹுவை ஞாபகம் செய்கின்ற ஒரு இடம், படைத்த இறைவனை, எம்மை அழகிய உருவத்திலே படைத்த இறைவனை வணங்குகின்ற அதற்கென்று குறிப்பிடப்பட்ட டைம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திற்கு பள்ளிக்கு சென்றாயா என்று கேட்கின்ற பெற்றோர்கள் இல்லாத வரைக்கும் அந்த குழந்தைகள் இஸ்லாமிய சூழலிலே வளர்க்கப்பட மாட்டார்கள், அவர்களாகவும் வளர மாட்டார்கள். நல்ல நண்பர்கள் வட்டம் இவர்களுக்கு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு நல்ல நண்பன் அத்துர் வியாபாரியை போன்றவனாவான், ஒரு கெட்ட நண்பன் கொள்ளன் வேலை செய்கிற ஒருவனை போல. எனவே நீங்கள் வழங்கும், கொள்ளன் காமாலையில் ஒரு நின்றா அவருக்கு என்ன நடக்கும், அத்துர் வியாபாரிக்கு பக்கத்தில் போய் நின்றா என்ன நடக்கும். இதனை இந்த நண்பர்களோடு, எந்த நண்பர்களோடு எமது பிள்ளைகள் சேர்ந்து இருக்கின்றார்கள், டைமுக்கு பள்ளிக்கு போகிற பிள்ளைகளோட சேர்ந்துக்கிறாங்களா, அல்லது பிள்ளைகள் யுவதிகள் பொம்பளை பிள்ளைகள் பாடத்துக்கு போகிற டைமில் வெளியாகிட்டு போயிட்டு வார், அப்படி ஒரு சுற்றிட்டு வார், அந்த பிள்ளைகளோட சேர்ந்துக்கிறாங்களா. முழு சைத்தானியத்தையும் கையடக்கிய தொலைபேசியை வைத்துக்கொண்டு நன்மைகளை விட தீமைகள் பாதகங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்ற கையடக்க தொலைபேசியை யூஸ் பண்ணிக்கொண்டு மோசமான முறையிலே அதனை யூஸ் பண்ணுகின்ற நண்பர்கள் வட்டாரத்தோடு அந்த பிள்ளைகள் சேர்ந்திருக்கின்றார்களா என்பதை பார்ப்பதற்கு எமது தந்தைகள், எமது தாய்மார்கள் தவறியதன் காரணமாகத்தான் இந்த வாலிபர்கள் இஸ்லாமிய சூழலில் வளர்க்கப்படவில்லை. எனவே இவர்களுடைய நண்பர் வட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை பார்க்க வேண்டும்.